அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம காண இருப்பது என்னென்னா 2025 RRB இந்த ரயில்வே துறை நடத்திய தேர்வில் கேட்கப்பட்ட அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகள் எல்லாத்தையும் தொகுத்து பார்க்க போகிறோம். இந்த அரசியலமைப்பு சார்ந்த கேள்விகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்டர்னில் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப நெருங்கி நடந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி நடந்த முக்கிய நிகழ்வுகளை, அதாவது அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான திருத்தம், சட்ட திருத்தம் சொல்லுவோம்ல, அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து, உள்ளாட்சித்துறைன்னு சொல்லி நம்ம படிப்போம்ல, பஞ்சாயத் மற்றும் நகராட்சி துறைகள் அப்படின்னு. ஸோ அது சார்ந்த கேள்விகளும் தொடர்ச்சியாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எதுக்கு அதிகமாக எந்த இடத்துல நிறைய நேரம் டைம் எடுத்துக்கலாம் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு கிடைக்கும். வாங்க இன்றைக்கி வகுப்புக்கு போகலாம். ஸோ முதல் கேள்வி பாருங்கள். அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் முதல் கேள்வி பாருங்கள். அக்கார்டிங் டு ஆர்டிக்கல் 243F, what is the minimum age required to contest in the பஞ்சாயத்து எலெக்ஷன்? அதாவது பஞ்சாயத்து தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு குறைந்தபட்ச வயது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 21 வயது தான் குறைஞ்சபட்ச வயது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். 243F அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் நம்பர் 243F என்னன்னு கூட கேட்கலாம். அது என்னென்னா மினிமம் ஏஜ் ரெக்குயர்மெண்ட் டு கண்டெஸ்ட் இன் த எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து. அப்போது கிராம சபையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்து தேர்தல்களுக்கு நீங்கள் நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கான தகுதி என்ன? குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 21 வயது இருக்கணும். அப்போ 25 வயது அப்படிங்கிறது எதுக்கு? 25 வயது அப்படிங்கிறது நீங்கள் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கோ அல்லது எம்பி எலெக்ஷன் பர்டிகுலராக எங்கன்னா மக்களவைக்கு, லோக்சபாவுக்கு நிற்கும் போது உங்களுக்கு 25 வயது மினிமம் இருக்கணும். 18 வயதுனா உங்களுக்கு தெரியும், 18 வயது நிரம்பிய எல்லாரும் இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு. 30 வயது அப்படிங்கிறது எதுக்கு? எம்பி எலெக்ஷனுக்கு 30 வயது தேவை. அது எந்த எம்பி எலெக்ஷனுக்கு? ராஜ்யசபைக்கு. மாநிலங்களவைக்கு 30 வயது தேவை. அப்போ இந்த 4 ஆப்ஷன்ஸ்லேருந்தே நம்ம பல்வேறு விஷயங்களை பார்த்துருக்கோம். உதாரணத்துக்கு பாருங்கள், 25 வயது அப்படின்னா எம்எல்ஏ அல்லது எம்பி எலெக்ஷனுக்கு தேவை. எம்பி எலெக்ஷனாக இருந்ததுன்னா அது லோக்சபா மக்களவைக்கு. 18 வயது நிரம்பி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாக்களிக்கவே முடியும், அது 2வது. 30 வயது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மாநிலங்களவைக்கு, அதாவது ராஜ்யசபாவுக்கு நீங்கள் போட்டி போட முடியும், அது 30. 21 வயது நிரம்பி இருந்தாலே யூ ஆர் எலிஜிபிள் டு கண்டெஸ்ட் இன் த எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து தேர்தல்களில் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு தகுதி உண்டு அப்படிங்கிறத கேள்வி ஒன்று சொல்லியிருக்காங்க. 2வது, விச் ஆக்ட் அலோட் த இந்தியன் மெம்பர்ஸ் டு டிஸ்கஸ் த பட்ஜெட் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? இப்போ இந்த கேள்வி எது சார்ந்த கேள்வி அப்படின்னா, இந்த டாப்பிக்கே வந்து ஓவர்லாப்பிங் டாபிக் அப்படின்னா என்னென்னா, மாடர்ன் இந்தியா, அதாவது நவீன கால இந்தியாலையும் இந்த பகுதி வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சாசனத்திலையும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், வரலாற்று ரீதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த டாபிக் வருது. அப்போ நம்ம ரெண்டுலேயுமே இதை பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ பட்ஜெட் அப்படிங்கிறது, வரவு செலவு கணக்கு அப்படிங்கிறத நம்ம இந்திய அரசியலமைப்பு சாசனம் வருவதற்கு முன்னாடியே எந்த இதில் வந்து பயன்படுத்தினாங்க, ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ்ட் எப்போன்னு சொல்லி கேட்குறாங்க. Which act allowed Indian members to discuss the budget in legislative council for the first time? பட்ஜெட் அப்படிங்கிறது 1861 வந்துருச்சு. பட்ஜெட் அப்படிங்கிறது 1861 இந்திய மன்றங்கள் சட்டம், இந்தியன் கவுன்சில் ஆக்டே வந்துருச்சு. ஆனால் இந்தியர்களை எப்போ அதை விவாதிக்க அலோவ் பண்ணாங்க? பட்ஜெட் தொடர்பாக இந்தியர்கள் எப்போது விவாதிக்க அனுமதிக்கப்பட்டார்கள் அப்படின்னா அது இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. ஸோ ஆன்சர் வந்து பி, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909 இந்திய மன்றங்கள் சட்டம் 1909 அப்படிங்கிறது எதை குறிக்குது? இந்திய மன்றங்கள் சட்டம் 1909 அப்படிங்கிறது மார்லே மின்டோ இல்லை மின்டோ மார்லே ரிஃபார்ம்ஸ் நம்ம பார்ப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா இட் ப்ரொவைடட் செப்பரேட் எலக்டோரேட், இஸ்லாமியர்களுக்கு தனி தொகுதி வழங்கிய சட்டம் அது. அப்போ இந்த சட்ட தொகுப்புகள்லாம் நமக்கு வந்து பாலிட்டிலையும் வருது, ஹிஸ்ட்ரிலையும் வருது. ஸோ இம்பார்ட்டன்ட் ரெண்டுமே. கேள்வி 3, which part of Indian Constitution mentions the financial relation between the center and state? அதாவது மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையில் அரசியலமைப்பு சாசனத்தில் எந்த பகுதி வந்து நிதி தொடர்பான உறவுகளை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது நமக்கு தெரியும் பார்ட் நம்பர் 12 தான் நிதி சார்ந்த உறவுகளை மத்திய மாநில அரசுக்கு, அதாவது ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுக்கான
நிதி சார்ந்த உறவுகளை குறிக்கக்கூடியது பார்ட் 12 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இப்போ பார்ட் 10 என்ன, பார்ட் 11 என்ன, பார்ட் 13 என்ன, இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பார்ட்லாம் நீங்கள் தரவாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உதாரணத்துக்கு பார்ட் 11 இட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஒன்றிய அரசுக்கும் அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய அதே தான் பார்ட் 11. ஆனால் அது நிர்வாகம் சார்ந்த விவகாரங்கள் குறித்து இருக்கும். சரிங்களா? பார்ட் 10 எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் 10 எதை பற்றி பேசணும்னா ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ட்ரைபல் ஏரியா. இந்த ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ட்ரைபல் ஏரியா அதோடைய நிர்வாகம் சார்ந்த விஷயத்தை பேசக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4, ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அமெண்டட் பை த 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 97வது அரசியலமைப்பு சாசன சட்டம் வந்து எதை திருத்தம் செஞ்சதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், 9B என்ன, 12 என்ன, 11 என்ன, 9A என்ன, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அந்த கேள்வியோடைய தொடர்ச்சி மாதிரி தான் இதுவும். 9B அப்படிங்கிறது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பற்றி பேசும், கூட்டுறவு சங்கங்கள் பற்றி பேசும். 12 அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம், ஃபினான்ஷியல் ரிலேஷன், அதாவது நிதி தொடர்பான உறவுகள், மத்திய மாநில அரசுக்கான நிதி தொடர்பான உறவுகள் குறித்து பேசக்கூடியது. 11 தான் மத்திய மாநில அரசுகளுக்கான உறவுகள் குறித்து தான் பேசுது. ஆனால் குறிப்பாக அது எதை பற்றி பேசுது, நிர்வாக உறவுகள் குறித்து பேசுது. 9A வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி, முனிசிபாலிட்டி பற்றி பேசுது. கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்கிறது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் தான் கேட்டிருக்காங்க, கூட்டுறவு சங்கங்கள் தான் கேட்டிருக்காங்க. இந்த 97வது அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2011 கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் வந்து இதுக்கு வந்து A, 9B அப்படிங்கிறது. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 4 கவனிங்க. த்ரூ விச் அமெண்ட்மெண்ட் வேர் த வேர்ட்ஸ் சோஷியலிஸ்ட் சமதர்மம் அப்படிங்கிற வார்த்தையும் செக்யூலர் மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம முகப்புரையில் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்கான். த்ரூ விச் அமெண்ட்மெண்ட் வேர் த வேர்ட்ஸ் சோஷியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் ஆடட் டு த ப்ரியாம்பிள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை தான் நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது தான் நம்ம அரசியலமைப்பு சாசனத்துடைய முகவுரை அல்லது ஒரு ஐடி கார்டு மாதிரி. அது அடுத்து அண்டர் ஆர்டிகல் 239 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யூனியன் டெரிட்டரி இஸ் அட்மினிஸ்டர்டு பை. ஆர்டிகல் 239 படி அரசியலமைப்பு சாசனத்தில் யூனிய பிரதேசங்களை நிர்வாகம் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் தான். யூனிய பிரதேசங்கள்னு வந்துருச்சுனாலே யூனிய பிரதேசங்களுக்கு அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா குடியரசுத் தலைவர் கையில் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் டி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இப்போதைக்கு 8 யூனிய பிரதேசங்கள் இருக்குது. அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப், புதுச்சேரி, டெல்லி, சண்டிகர், தாமன் டையூ அண்ட் தாத்ரா ஹவேலி அப்படின்னு ஒரு ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு மொத்தம் 8 யூனிய பிரதேசங்கள் இருக்குது. இந்த 8 யூனிய பிரதேசங்களும் யாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும், யார் நிர்வாகத்தின் கீழ் தான் இருக்கும், குடியரசுத் தலைவரின் நிர்வாகத்தின் கீழ் தான் இருக்கும். கேள்வி 7, which body is entrusted with recruiting India's civil servant on the basis of merit? அதாவது இந்திய குடிமைப்பணிக்கு எந்த அமைப்பு கொடுக்கப்பட்டதில் எந்த அமைப்பு இந்திய குடிமைப்பணிக்கு ஆட்களை தேர்வு செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரசிடென்சி செக்ரட்டரியேட் சம்மந்தமே கிடையாது. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் த்ரூ டிஸ்ட்ரிக்ட் போர்டு அதுவும் கிடையாது. இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, மத்திய குடிமைப்பணி தேர்வாணையம் தான் தேர்வு நடத்தி அந்த வகையில் சிவில் சர்வெண்ட் அரசு குடிமைப்பணி இவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டைரக்ட்ஸ் த ஸ்டேட் டு ப்ரொமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது அடிக்கடி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மக்கள் நலன் ஆட்சியை கொடுக்கப்பட்ட எந்த ஆர்டிக்கல் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து எந்த ஆர்டிக்கல் வந்து ப்ரொமோட் பண்ணுது, மக்கள் நலன் ஆட்சியை, நல்லாட்சிங்கிறதோட மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியை எது வந்து ப்ரொமோட் பண்ணுது, வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது என்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் நம்பர் 38. அது வந்து ஒரு சமதர்ம கோட்பாடு உடையது, சோஷியலிஸ்ட் பிரின்சிபலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். இது ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 32 கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு 2 கிளாஸ் இருக்குது. அந்த 2 கிளாஸுமே எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள், மக்களுடைய நல்வாழ்வு குறித்து தான் இந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிங்க. கேள்வி நம்பர் 9, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் தி பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா, பிளானிங் கமிஷன்னா என்ன, தமிழில் அதை வந்து திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ திட்டக்குழு அப்படிங்கிறது இன்னைக்கு இதோடைய பெயர் மாற்றப்பட்டு நித்தி ஆயோக் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இது வரைக்கும் 12 திட்டக்குழுக்கள் இதுவரை இந்தியாவில் போடப்பட்டிருக்கு. அதில் இதுக்கு எது டிஸ்கிரைப் பண்ணுது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, பார்ப்போம். A constitutional body established by the article of the constitution. No, it is not a constitutional body. Constitutional body அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியலமைப்பு சாசனத்தில் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலில் அதை தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒரு ஆர்டிக்கல் இது சார்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பு வந்து இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி, அரசியலமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது கிடையாது. அப்போ அது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா? பிளானிங் கமிஷன் நம்ம எங்கேயாவது படிக்கிறோமா? படிக்கலை, அப்போ அது வராது. A statutory body created by an act of a parliament in 1950. சட்டம் ஒன்று போட்டு, ஸ்டாட்யூட்டரி பாடினா அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் வாயிலாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கணும். அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்து இந்த அமைப்பை ஏற்படுத்தலை, அப்போ அதுவும் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் கமிஷன் சேர்ட் பை a சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இட் இஸ் கம்ப்ளீட்லி இரலவெண்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கும் இந்த அமைப்புகளுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது, அப்போ அதுவும் கிடையாது. இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசரி பாடி. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல், அதாவது கான்ஸ்டிடியூஷனை தாண்டி இன்னும் நேர்பட செயல்படுவதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது. கிரியேட்டட் பை த கவர்மெண்ட் ரெசல்யூஷன், அரசாங்கத்துடைய தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். Who is the head of the civil administration of a district court in India? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ நீதிமன்றத்துடைய ஹைராக்கியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் உச்சநீதிமன்றம் இருக்கும். உச்சநீதிமன்றத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் இருக்கும். உயர்நீதிமன்றங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட நீதிமன்றங்கள், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படின்னு, அதுக்கப்புறம் அது கீழே பல்வேறு வகையான பஞ்சாயத்து கோர்ட் வரைக்கும் பல்வேறு வகையான நீதிமன்றங்கள் உண்டு. இதில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோடைய சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் யார் பார்ப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தான். சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வரமாட்டார், ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் ஹை கோர்ட்டும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், ஆப்ஷன் பி. இதே இது இந்த கேள்வியிலேயே சிவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து சிவில் கேசஸ்க்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் கேசஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து செஷன் கோர்ட்டுக்கு போயிடும். அடுத்து, விச் ஆக்ட் கிரியேட்டட் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்? சி, இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாலிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி ரெண்டுலேயுமே இது வரக்கூடிய டாப்பிக்ங்கிறதுனால என்னைக்கோ நம்ம சேர்த்து பார்த்துடலாம். பாருங்கள், விச் ஆக்ட் கிரியேட்டட் த போஸ்ட் ஆஃப் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்? 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட், ஒழுங்குமுறை சட்டம் 1773 அப்படிங்கிறது தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இல்லை. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா அது 1833 வந்த இந்திய பட்டய சட்டம், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் இந்தியாவில் தான் அது வரும். சார்ட்டர் ஆக்ட் 1833 அது வரும், நாட் 1773. இது கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலுக்கு. ஓகேங்களா? அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் கன்சிடர் அஸ் அ ஃபினான்ஷியல் கமிட்டி? இப்போ ஃபினான்ஷியல் கமிட்டி நிறைய இருக்குது. பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, எஸ்டிமேட்டட் கமிட்டி, அந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ்லாம் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய கமிட்டி இருக்கும். ஏன்னா அவங்க பணம் சார்ந்த விவகாரங்களை கையாளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ இங்கே கொடுக்கப்பட்டதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ரொம்ப எளிமையான ஆன்சர். இது நமக்கு கமிட்டி ஆன் வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி எஸ்டிஸ் வரமாட்டாங்க, ஏன்னா நிதி தொடர்பான அதிகாரம் அவங்களுக்கு இருக்காது பெருசாக. கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ் கிடையாது, ப்ரிவிலேஜஸ் கிடையாது. ஸோ எஸ்டிமேஷன் கமிட்டி, ஆப்ஷன் டியில் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்டிமேட்ஸ் கமிட்டி அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த எஸ்டிமேட் கமிட்டியில் மொத்தம் ஒரு 30 நபர்கள் இருப்பாங்க. இந்த எஸ்டிமேட் கமிட்டி தான் ஒரு பட்ஜெட் போட்டாலோ வேறு விஷயங்கள் செஞ்சாலோ என்ன வரவு செலவு வந்திருக்குங்கிற எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஆணையம், ஒரு கமிட்டியாக இருக்கும். பார்லிமெண்ட்ரி கமிட்டி இது. ஓகேங்களா? Then question number 13, which of the following communities may apply for Indian citizenship after just 6 years of residence as per the Citizenship Act 2019? CAA 2019 வேறு ஒன்றும் இல்லை, Citizenship Act, Citizenship Amendment Act 2019 படி 6 ஆண்டுகள் இந்தியாவில் ரெசிடென்ஷிப் இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யாருக்கு சொல்லியிருக்காங்க? புத்திஸ்ட் ஃப்ரம் நேபாள், சீக்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், ஜூஸ் ஃப்ரம் இஸ்ரேல், ஹிந்துஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இது நல்ல கேள்வி. இது ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த சட்டம் என்ன சொல்லுது? CAA 2019, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் 2019 ஒரு 3 நாட்டில் 3 நேஷன்ஸில் இருக்கக்கூடிய 6 மைனாரிட்டி கம்யூனிட்டியை, 6 சிறுபான்மை மக்களை அவங்களுக்கான குடியுரிமையை வழங்குறத இந்த இது பேசுது. 3 நாடு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 பாகிஸ்தான், 2 ஆப்கானிஸ்தான், 3 வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ். இந்த 3 நாட்டிலையும் எந்த மதம் பெரும்பான்மையாக இருக்குது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 3 நாட்டிலையும் இஸ்லாம் தான் பெரும்பான்மையாக இருக்குது.
அப்போ இந்த 3 நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மதத்தை சேர்ந்த ஒரு 6 பேருக்கு 6 மதத்திற்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுக்குறாங்க. அந்த 6 மதம் என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ், சீக்ஸ், பார்சிஸ், புத்திஸ்ட், பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ஜெயின். ஸோ இந்த 6 மதங்களை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த 3 நாட்டிலேருந்து வந்த இந்த 6 மதத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை வழங்கப்படுது. அப்போ இது தொடர்பாக பார்க்கலாம். புத்திஸ்ட் இன் நேபாள், அப்போ இந்த 3 நாட்டில் வரல. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷில் நேபாள் வராது, அதனால் போயிடுச்சு. ஜூஸ் ஃப்ரம் இஸ்ரேலும் வரல, போயிடுச்சு. ஸ்ரீலங்காவும் வரல, போயிடுச்சு. அப்போ பாகிஸ்தான் தான் இருக்குது. சீக்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான், சீக்கியர்கள் பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பி. தென் under which of the following condition is a tribal advisory council established in a state? When the tribal population exceed 10%, when the tribal population exceed 50%, if the state has only forest area, if there is at least one scheduled tribe. So இதான் ஆன்சர் ஆப்ஷன் டி. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு மாநிலத்தில் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிறது எப்படி என்ன கண்டிஷன்ஸ் இருந்தால் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், எந்த காரணத்துக்காக நிறுவப்படலாம் அப்படின்னா அந்த மாநிலத்தில் ஒரே ஒரு ட்ரைபல் அட்டவணைப்படுத்தப்பட்ட ஒரே ஒரு பழங்குடியினர்கள் இருந்தால் அதே போதுமானது. அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்த முடியும். ஸோ ஆப்ஷன் டி. கேள்வி 15. Which of the following articles of Indian Constitution provides for the composition of municipalities? ஸோ இந்த கொடுக்கப்பட்ட ஆர்டிக்கலில் எது வந்து முனிசிபாலிட்டி நகராட்சி அமைப்பதற்கு வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டஃப் கொஸ்டின் தான் இது நமக்கு. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வெரி க்ளோஸ் ஆன்சர்ஸ். ஆர்டிகல் 243 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 243 எடுத்துக்கிட்டிங்கன்னா 243A 243O வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து குறித்து பேசக்கூடியது. அது என்ன 243A 243O, 243A, B, C, D, E, F அப்படின்னு O வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து குறித்து பேசும். 243P 243ZG வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி பற்றி பேசும். அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கம்போசிஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி, ஒரு முனிசிபாலிட்டியோடைய கம்போசிஷன் என்னெல்லாம், யாரெல்லாம் எந்த உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க, அது அமைப்பு எப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 243R. ஸோ இது நம்ம பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும், நோ அதர் வே. வாட் மேக்ஸ் பேசிக் ரூல்ஸ் இன் த கான்ஸ்டிடியூஷன் எஃபெக்டிவ்? See, they are based on popular customs only. தப்பு, சம்மந்தமே இல்லை. They are legally enforceable. எஸ், இதுதான் கரெக்டு. மற்ற ரெண்டும் பார்த்துடலாம். They are secret, அப்படி ஒன்றும் கிடையாது. They are not enforcedம் கிடையாது. வாட் மேக்ஸ் பேசிக் ரூல்ஸ் இந்த கான்ஸ்டிடியூஷன் எஃபெக்டிவ் அப்படின்னா, பேசிக் ரூல்ஸ்னால் குறிப்பாக அது வந்து எதை பற்றி பேசுகிறாங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றிலாம் பேசுகிறாங்க. அது ஏன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா they are legally enforceable அப்படின்னா நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகி அந்த சட்டங்களை அமல்படுத்த சொல்லி நம்ம அரசாங்கத்திற்கு ஆர்டர் பாஸ் பண்ண வைக்கலாம் நீதிமன்றம் மூலமாக. அதுதான் தே ஆர் லீகலி என்ஃபோர்ஸபிள். ஒருவேளை அரசாங்கம் ஒரு உரிமையை உங்களுக்கு தர மறுத்தாங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமைகளை நீங்கள் பெற முடியும். அதுதான் லீகலி என்ஃபோர்ஸபிள் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் வந்து பி. அப்புறம் கேள்வி 17 பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட்ஸ் clarified that the president must act in accordance with the advice of council of ministers? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 42nd Constitutional Amendment Act. Which of the following amendments clarified that the president must act in accordance with the advice of council of minister? It is 42nd Amendment Act. Then 18th, how are 1/3 reserved seats for women distributed across different categories in local bodies? அதாவது இப்போ நமக்கு தெரியும் இந்தியா ஃபுல்லாக பஞ்சாயத்து மற்றும் முனிசிபாலிட்டி அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா 3/1 இடத்தை வந்து பெண்களுக்கு நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். அந்த ஒதுக்கப்பட்ட இடங்கள் எப்படி இருக்குங்கிறத நான் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒன்லி 1/3 ஆஃப் ஜென்ரல் தட் இஸ் அன்ரிசர்வ்ட் சீட்ஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் த விமன். அப்படி கிடையாது. 1/3 ஆஃப் ஆல் சீட்ஸ் இன்க்ளூடிங் தோஸ் ரிசர்வ்டு ஃபார் SC ST கேட்டகரிஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் விமன். இதுதான் கரெக்ட். ரிசர்வேஷன் SC STக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய பெண்களையும் உள்ளடக்கி தான் 3/1 கொடுக்கறது தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தென் கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க.
According to Citizenship Act, how many years must a person ordinarily reside in India to apply for a citizenship by naturalization? நேச்சுரலைசேஷன் நமக்கு தெரியும். சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு அஞ்சு வகை இருக்குது. அதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவோம்னா பிராண்ட், BRAND, பிராண்டுன்னு சொல்லுவோம். B ஃபார் பர்த், நீங்கள் இங்கே பிறந்திருந்தா உங்களுக்கு இந்திய குடியுரிமை வாங்க முடியும். R ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் இங்கே பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இங்கே இந்தியாவில் தங்கி நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னா இந்திய குடியுரிமையை உங்களால் பெற முடியும். A ஃபார் அக்விசிஷன் ஆஃப் அ டெரிட்டரி, நாளைக்கே இந்தியா வந்து அண்டை நாடுகளில் ஏதோ ஒரு பகுதியை எடுத்துக்கிச்சுன்னா அந்த எடுத்துக்கிட்ட மக்களுக்கும் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கும் நம்ம குடியுரிமை வழங்குறது தான் அக்விசிஷன் ஆஃப் அ டெரிட்டரி கீழே வரும். நாலாவது N ஃபார் நேச்சுரலைசேஷன், இயற்கையாகவே பல ஆண்டுகள் நீங்கள் இந்தியாவில் தங்கியிருப்பீங்க, அதன் வாயிலாக உங்களுக்கு குடியுரிமை கொடுப்பாங்க, அது நேச்சுரலைசேஷன். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ டிசன்ட், அதாவது உங்களுடைய பரம்பரை, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, உங்கள் பரம்பரை சார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நேச்சுரலைசேஷனுக்கு எத்தனை ஆண்டு குறைஞ்சபட்சம் தங்கியிருக்கணுங்கிறாங்க. ஆன்சர் வந்து இதுக்கு ஆப்ஷன் சி 12. ஒரு 14 வருஷத்தில் மினிமம் நீங்கள் இந்தியாவில் 12 வருஷம் தங்கியிருக்கணும். அவுட் ஆஃப் 14 இயர்ஸில் ஒரு 12 இயர்ஸ் ஓவராலாக நீங்கள் இந்தியாவில் தங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? தென் கொஷின் நம்பர் 20. அண்டர் ஆர்டிகல் 239 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் யூனியன் டெரிட்டரி இஸ் அட்மினிஸ்டர்ட் பை. பாருங்கள், இந்த கொஷின் இஸ் அ ரிப்பீட்டட் கொஷின். கொஞ்சம் முன்னாடி தான் அதை டிஸ்கஸ் பண்ணோம். யூனியன் டெரிட்டரியை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது யார்? இட் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி. Then question number 21. Which body is entrusted with recruiting India's civil servant on the basis of merit? Again, it is a repeated question. So answer UPSC. நமக்கு தெரியும். It is UPSC. Which of the following correctly describe the planning commission? இது it is a repeated question. Planning commission அப்படிங்கிறது it is a extra constitutional body. Option D பாருங்க. Extra constitutional body. It's extra constitutional advisory body created by a government resolution in 1950. So 75 years ஆச்சு. ஸோ அதனால தான் ரிப்பீட்டடாக அதை கேட்டுட்டு இருக்காங்க. 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ 2025 இருக்கும். 1950 அது உருவாக்கியிருக்காங்க. இப்போ 75 ஆண்டுகள் கடந்திருக்கு. ஸோ இதுவும் அந்த ஆர்டிகல் வந்து 38. விச் ஆர்டிகல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டைரக்ட்ஸ் த ஸ்டேட் டு ப்ரொமோட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள்? ஆர்டிகல் நம்பர் 38. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் DPSP, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளில் ஆர்டிகல் 38 இதை சொல்லுது. ஹூ இஸ் ஹெட் ஆஃப் த சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்? அகெயின் இட் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். எஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ ஹேஸ் ரிட்டன் த புக் Parliament Powers, Functions and Privileges, a comparative constitutional perspective, launched by a former Vice President Jagdeep Dhangar in January 2025. It is a current affairs question. Option வந்து C, Dr. K.S. Chauhan அப்படிங்கிறவர். Which of the following parliamentary committee is considered as a financial committee? Is again is a estimate committee. நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். Again, which of the following articles of Indian Constitution provide for the composition of municipality? It is Article 243R. Which of the following amendments classified that President must act accordance with the advice of the Council of Ministers? It is a 42nd Amendment Act. ஸோ ஒரு பேட்சில் கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேட்சுக்கு வந்து ஒரு மந்தில் வந்து ஒரு பேட்ச் போடுறாங்கன்னா, இல்லை ஒரு வீக்குக்கு ஒரு 3 பேட்ச், ஒரு நாளைக்கு ஒரு 3 பேட்ச் கிளாஸ் டெஸ்ட் நடக்கும். அது ஒரு மந்தில் இப்போ இத்தனை டெஸ்ட் நடக்குதுன்னா அதில் நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வருது. ஸோ நம்ம என்னென்னா அந்த கொஷின்ஸை நம்ம ரெகுலராக ரீகால் பண்ணிட்டு போனாலே ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம எல்லா சப்ஜெக்டையும் புட் டுகெதர் நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? வாட் மேக்ஸ் த பேசிக் ரூல் இன் த கான்ஸ்டிடியூஷன் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வி நோ தட் இட் இஸ் தே ஆர் லீகலி என்ஃபோர்ஸபிள். ஹவு ஆர் 1/3 ரிசர்வ்ட் சீட்ஸ்? அகைன் இட் இஸ் அ ரிப்பீட்டட் கொஷின். இது வந்து எப்படின்னா 1/3 ஆஃப் ஆல் சீட்ஸ் இன்க்ளூடிங் திஸ் ரிசர்வ்ட் ஃபார் SC/STs. ஆப்ஷன் பி. So again 12 years naturalization, citizenship வாங்கணும், naturalization 12 years. Which of the following communities may apply for Indian citizenship after just 6 years of residence as per the Citizenship Amendment Act? இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்துருந்தோம்? Sikhs from Pakistan சொல்லி பார்த்துருந்தோம். 33 Governor General of Bengal Regulating Act. Post of Governor General of Bengal எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம், ரெகுலேட்டிங் ஆக்டில். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 243F, வாட் இஸ் த மினிமம் ஏஜ் டு கண்டெஸ்ட் இன் த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்? அதுவும் 21.
which act allowed Indian members to discuss the budget in a legislative council for the very first time அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1892 ஆக்ட் பார்த்தோம். இந்திய மன்றங்கள் சட்டம் 1892. which part of the Indian constitution mentions the financial relation between the center and state? part 12 of the constitution. Option D. which part of the constitution was amended by the 97th constitutional amendment act? It is 9B, cooperative society. By which amendment were the word socialist were included? 42nd amendment act. சமதர்மம் மற்றும் மதச்சார்பின்மைங்கிறது முகப்புரையில் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் வாயிலாக சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். எஸ் பாருங்க. which of the following articles deals with the citizenship of people of Indian origin residing outside India? இதில் எந்த ஆர்டிகல் டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் நம்பர் 8. ஆர்டிகல் 8 தான் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், இந்தியாவை தாண்டி அதாவது இந்திய வம்சாவளியினர் வெளியே இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான குடியுரிமை குறித்து பேசுது. கொஸ்டின் நம்பர் 40 பாருங்க. ஆர்டிகல் 323B ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா added by the 42nd amendment act empowers the parliament to establish a tribunals for adjudicating the matters related to certain subject. which of the following matter is specifically covered under the article 323B? இது ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்துடலாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ இது என்ன ஆர்டிகல் 323A பின்னு 2 ஆர்டிகல் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. ஆர்டிகல் 323A அண்ட் ஆர்டிகல் 323B அப்படின்னு இருக்குது. இது என்னென்னா இது எந்த பகுதியில் வருது அப்படின்னா பகுதி பார்ட் 14A வருது. பார்ட் 14A 14A அப்படிங்கிறதுல வருது. 223A எதை பற்றி பேசும் அப்படின்னா அரசு ஊழியர்கள் சார்ந்து அவங்க தொடர்பாக இருக்கக்கூடிய வழக்குகள் சார்ந்து பேசும். ஓகேங்களா. 323B அந்த வழக்குகளை தவிர மற்ற டேக்ஸு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிற வழக்குகள்லாம் 323B பேசும். ஸோ இது ரெண்டுமே ட்ரிபியூனல்ஸ் சம்மந்தமானது, தீர்ப்பாயங்கள் தொடர்புடையது தான். ஆனால் முதல்ல இருக்கக்கூடிய 323A அப்படிங்கிறது அரசு ஊழியர்கள், அரசு சார்ந்த அஃபிஷியல்ஸ் அவங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடியது. 323B அது இல்லாமல் மற்ற விஷயங்களுக்கு இருக்கக்கூடியது. பார்க்கலாம் என்னென்னு பாருங்கள். மேட்டர்ஸ் சச் அஸ் டாக்ஸேஷன், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் விச் கேன் பி அசைன்ட் டு எ ட்ரிபியூனல்ஸ் பை லெஜிஸ்லேஷன். ஸோ அதுதான் ஆன்சர் கரெக்டு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கிடையாது, வராது. ரெக்யர்மெண்ட் அண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ் அதுவும் வராது. ஒன்லி இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸும் கிடையாது. ஸோ இட் இஸ் அ ட்ரிபியூனல். குறிப்பாக எதை பற்றி பேசுது? டேக்ஸு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் குறித்து பேசுது. 323A அப்படிங்கிறது அரசு ஊழியர்கள் சார்ந்திருக்கக்கூடிய விவகாரங்களை வழக்குகளை நடத்தி வைக்கக்கூடிய தீர்ப்பாயங்களாக அது இருக்கும். அவ்வளோதான். கேள்வி 41. which act first created the position of Governor General of India with civil and military authority? சார்ட்டர் ஆக்ட் 1833 பட்டய சட்டம் 1833 அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுது? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு சிவில் ப்ளஸ் மிலிட்ரி 2 அதிகாரத்தையும் கொடுத்தது. விச் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஜெனரலி லெஜிஸ்லேட் ஆன் மேட்டர்ஸ் சச் அஸ் போலீஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா? ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம ஒரு 3 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு. என்னென்னா யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அதாவது மத்திய பட்டியல், அதாவது ஒன்றிய பட்டியல், 2வது பார்த்திங்கன்னா மாநில பட்டியல், 3வது பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல் அப்படின்னு இருக்குது. இதில் போலீஸ், காவல்துறை, பொது சுகாதாரம், விவசாயம் இது 3 எது கீழே வருது அப்படின்னா மாநில பட்டியல் கீழே தான் வருது. ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் கீழே தான். ஆப்ஷன் பி. Article 6 of the Constitution pertains to the citizenship of person who migrated to India from which of the following territories? எந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு குடியுரிமை ஆர்டிகல் 6 பிரகாரம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் பாகிஸ்தான் அப்படின்னா. அன்றைக்கி பங்களாதேஷ்னு ஒரு நாடே கிடையாது. அன்றைக்கி பங்களாதேஷ் 1971 தான் உருவாகுது. அப்போது இந்த பங்களாதேஷ் 1971 முன்னாடி வரைக்கும் அந்த பங்களாதேஷுடைய பேர் என்னென்னா ஈஸ்ட் பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தான் தான் அன்றைக்கி பேராக இருந்தது. பங்களாதேஷ்ங்கிறது 1971 அப்புறம் தான் வந்தது. ஸோ உங்களுக்கு டவுட் வேண்டாம், ஆன்சர் இதுக்கு பாகிஸ்தான் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் அ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? குடியரசுத் தலைவருடைய விருப்ப அதிகாரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட 4ல் என்னெல்லாம் பார்ப்போம். டிசால்விங் தி லோக்சபா வித்தவுட் அட்வைஸ். பாருங்கள், வித்தவுட் அட்வைஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? கலைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருந்தாலும் அது அவருடைய விருப்ப அதிகாரம் கிடையாது. அவருக்கு பார்த்திங்கன்னா யார் அட்வைஸ் கொடுக்கணும்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவை குழுவும்
பிரதம அமைச்சரும் அட்வைஸ் கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், டிசால்வ் பண்ண முடியும். அடுத்து அப்பாயிண்டிங் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்பாயின்ட் பண்ணுறதுக்கும் அவருக்கு டிஸ்கிரிஷனரி பவர், விருப்ப அதிகாரம் கிடையாது. ஏன்னா என்ன வருதோ அது புரிஞ்சு தான் பண்ண முடியும். மூணாவது அப்பாயிண்டிங் அ பிரைம் மினிஸ்டர் வென் நோ பார்ட்டி ஹஸ் அ கிளியர் மெஜாரிட்டி. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். எப்போ எந்த பார்ட்டிக்குமே மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில் ஒரு நபரை கொண்டு வரலாம். கிவிங் அசன்ட் டு எ மணி பில்லும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஸோ இன்றைய வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-45 கேள்வி சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் 10க்கு மேற்பட்ட கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் வந்திருக்கு எக்ஸாமில். ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.